உன்னதமான தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இதயம் கனிந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். எத்தனை பேருக்கு இந்த வாரம் தேவன் அற்புதமாய் நடத்தி ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்த மனமகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம்? அப்படி மனமகிழ்ச்சியாய் அமர்ந்திருக்கிறவங்க அருகாமையில் உங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாங்களா? ரொம்ப சந்தோஷங்க. நம்மோடு கூட இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுவதுமாகவே ஆண்டவர் பாதுபடியில் ஒரு ஜெபம் தொடர்ச்சியாய் இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஜெபம் என்னவென்றால், லூக்காவின் புத்தகம் 12வது அதிகாரம் வசனம் 44 வாசிக்கலாங்களா? யாராவது ஒருத்தவங்க? லூக்கா 12:44. ஒரே நிமிஷம். லூக்கா 12:44ங்களா? அதில் வருகிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிப்போம். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி, அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம கவனிப்போம். அப்படின்னா, ஆண்டவரே, திருச்சபையில் விசாரணைக்காரனாய் என்னை வைத்திருக்கிறீர். உங்கள் சமூகத்தில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் வைத்திருக்கிற இந்த முக்கியமான காரியத்தை நான் கையாளுவதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க என்று சொல்லி, அதே அதிகாரத்தில் வசனம் 42 நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமத்தில் கொஞ்சம் பாருங்களேன். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க. இங்கே ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தையை மீண்டும் கவனிப்போம். அப்படின்னா, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படியாக. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பரலோகத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் தேவ செய்திக்காக கடந்து போய் நிற்கிற பொழுதெல்லாம் படி அளக்க வேண்டியது யாருடைய கரத்தில் இருக்குது? ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. இந்த வாரம் ஆண்டவரே, எனக்கும் என் திருச்சபைக்கு என்ன ஆண்டவரே நீங்கள் படி அளக்க போறீங்க? நீங்கள் என்ன ஆண்டவரே சொல்லிக் கொடுக்க போறீங்க? இந்த வாரம் எந்த சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர், இந்த காலங்களில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சத்தியத்தை எனக்கு மனதில் கொண்டு வந்தார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பரலோகத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலத்தில் வாழ்கிற மக்களின் ரட்சிப்புக்கென்று தேவன் ஒரு நிகழ்கால சத்தியத்தை வைத்திருப்பார் என்பதை ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உதாரணம் பாருங்களேன். நோவா காலத்தில் ஒரு ரட்சிப்பின் செய்தி என்னங்க? மழை வரப்போகுது, பேழைக்குள்ளே பிரவேசி. அதுதான் அன்னைக்கு இருந்த நிகழ்கால சத்தியம். அதை தாண்டி வருவோம் அப்படின்னா, மோசையின் காலத்துக்கு வரும்போது ஒரு நிகழ்கால சத்தியம், ஆசரிப்பு கூடாரம். யோவான் ஸ்நானகனுடைய காலங்களுக்கு வரும்பொழுதும் அங்கே ஒரு நிகழ்கால சத்தியம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும், இந்த உலக வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் மனிதனின் ரட்சிப்புக்கென்று ஒரு தனித்துவமான செய்தியை, அந்த காலத்தின் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு நிகழ்கால சத்தியத்தை வைத்திருப்பார். பேதுரு அப்போஸ்தலன் இதை குறித்து என்ன சொல்றார் பாருங்களேன். 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிப்போம். 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வாக்கியம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். பேதுரு சொல்றாரு, இவைகளெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க, நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியம், அதாவது நிகழ்காலத்தில் நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்தை நான் மீண்டும் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா நினைப்பூட்டுகிறேன். அப்ப பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனின் ரட்சிப்புக்கென்று தேவன் ஒரு தனித்துவமான செய்தியை ஒவ்வொரு காலங்களிலுமே வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் இருந்த ஜனத்துக்கு பேதுரு சொல்றாரு, இந்த காலத்தில் நீங்க அறிந்திருக்கிற சத்தியம் நிகழ்கால சத்தியம். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை வாசிப்போம், பிரசன்ட் ட்ரூத் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருகிறத பார்க்க முடியும். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்களின் ரட்சிப்புக்கென்று
தேவன் ஒரு நிகழ்கால சத்தியத்தை வச்சிருப்பாரு. பிரசன்ட் ட்ரூத் அப்படின்னு ஒரு காரியம் ஒவ்வொரு காலங்களிலுமே இருக்குது. அதன் அடிப்படையில் வேதாகமத்தை தொடர்ந்து நான் ஆராய்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில், ஆண்டவரே, நிகழ்கால சத்தியங்கள் பல வகை உண்டு தகப்பனே, ஆனால் நாங்கள் இந்த காலங்களில் படித்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற சத்தியம் எதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அதில் நம்முடைய சபையினுடைய தீர்க்கதரிசி ஒரு புத்தகத்தில் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வேதாகமத்தில் எத்தனையோ விலையேற பெற்ற சத்தியங்கள் உண்டு, ஆனால் மந்தைக்கு தேவையானது நிகழ்கால சத்தியமே. அந்த நிகழ்கால சத்தியம் எது என்பதை அவர்கள் விவரித்து காட்டும் பொழுது ஒரு 4 காரியங்களை சொல்றாங்க. ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தப்பட்ட 2300 ராப்பகல் தரிசனமும், தேவனுடைய பிரமாணமும், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசமும், இப்படிப்பட்ட அற்புதமான சத்தியங்களே மந்தைக்கு தேவையான நிகழ்கால சத்தியம் என்று சொல்லி அவங்க அந்த காரியத்தை சொல்றாங்க. இயர்லி ரைட்டிங்ஸ் புத்தகத்தில் 63வது பக்கம் முதல் பேராவிலையும் 2வது பேராவிலையும் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் ரட்சிப்புக்கென்று வைத்திருக்கிற செய்தியை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. ஒரு வசனத்தை வாசிப்போமே. 1 நாளாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 32வது வாக்கியத்தை வாசிப்போம். இங்கே ஒரு கூட்டத்தின் மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய விசேஷம் என்ன என்பதை பாருங்களேன். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 32வது வாக்கியம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலம் காலங்களுக்கு தகுந்த யோசனையை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும், இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. இங்க ஒரு பேரை கொடுக்கப்பட்டது. அந்த பேர் என்ன அப்படின்னா இசக்கார். இந்த இசக்கார் புத்திரர்கள் என்ன அற்புதமான ஒரு விஷயத்தை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னா, இந்த இசக்கார் புத்திரர்கள் அந்த காலத்துக்கான செய்தியையும் அந்த காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் ஆலோசனையாய் கொடுப்பதற்கு தலைவர்கள் இருந்தாங்களாம். இன்னைக்கு நம்முடைய காலத்திலும் கூட பாருங்க, இந்த காலத்தின் விசேஷம் என்ன, இந்த காலத்தில் கொடுக்கப்பட வேண்டிய செய்தி என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் இந்த காலத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம், மிக முக்கியமான சத்தியம் ஒன்றை தான் இந்த நாளில் படிக்க போகிறோம். அட்வென்ட் திருச்சபையினுடைய ஆணிவேர், இந்த செவன்த் டே அட்வென்ட் திருச்சபையினுடைய ஆணிவேர் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். ஆங்கிலத்தில் இதை எழுதும்போது சென்டர் பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க, நடு தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் ஆணிவேர் அப்படின்னு வச்சிருக்கிறேன் அப்படின்பதை ஒவ்வொரு பாடத்தை படிக்கும் பொழுதும் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆணிவேர் எது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். நம்ம தொடர்ச்சியாக எந்த சத்தியத்தை படிக்க போகிறோம் அப்படின்னா ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்க போகிறோங்க. ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்க வேண்டும் என்பதற்கு என்னிடத்தில் 4 காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை படிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வியோடு கூட நான் துவங்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை அறியாத செவன்த் டே அட்வென்ட் விசுவாசிகள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம் அப்படின்னா என்னங்க பதில் கிடைக்கும்? நிச்சயமாகவே இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதாகிலும் ஒரு வழியில் கேட்டிருப்போம், அறிந்திருப்போம் நிச்சயமா. ஆனால் அந்த அறிந்திருக்கிற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா என்பது தான் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதன் அடிப்படையில் இந்த நாளில் ஒரு முன்னுரையான ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். முன்னுரையான பாடம் என்ன அப்படின்னா, ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நான் படிக்க வேண்டும், இந்த காலகட்டங்களில் நிகழ்கால சத்தியமாக நான் ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும் என்ற 4 காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா தொடர்ச்சியாய் படிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு சிறு ஜெபத்தோடு கடந்து போலாங்களா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு தேவன், உம்முடைய வேதாகம சத்தியங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்க வேண்டும் என்ற காரணத்தை நாங்கள் படிக்க போகிறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு முறையும் எங்களை தாங்கி ஏந்தி நடத்துகிறது போல எந்த நாளிலும் தாங்கி ஏந்தி வழிநடத்தப்பட வேண்டுமாய் மீட்பரின் பாதமணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களில் மனிதர்களின் ரட்சிப்புக்கென்று தேவன் 3 தூதரின் செய்தியை வைத்திருக்கிறார். இந்த 3 தூதருடைய செய்திகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதல் தூதிலும் ஆசரிப்பு கூடார சத்தியம் இருக்குது. எது தெரியுங்களா? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது.
இரண்டாவது தூதிலுமே ஆசரிப்பு கூடார சத்தியம் இருக்குது. பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்றேன் பாருங்க. அந்த பாபிலோன் விழுகைக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆசரிப்பு கூடாரத்தில் தெளிவாய் படிக்க முடியும். மூன்றாவது தூது, மிருகத்தின் முத்திரை வரப்போகிறது. அந்த மிருகத்தின் முத்திரையை படிக்கணும் அப்படின்னாலும் ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. மூன்று தூதோடும் சம்பந்தப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம்தான் இந்த காலத்தில் நீங்களும் நானும் படிக்க வேண்டிய நிகழ்கால சத்தியம். அந்த சத்தியத்தை ரொம்ப சுலபமான முறையில் எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட முறையில் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் படிப்படியாக நம்ம படித்து கொண்டு போகும். என்கிட்ட 4 காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அதுல முதல் காரணம், ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்க வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 77வது சங்கீதம் 13வது வாக்கியத்தை வாசிக்கலாமா? தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய வழி எங்க இருக்குதுங்களா? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனை பற்றி புரிந்து கொள்ளவும், தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும், தேவனுடைய குணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் வழி எங்க இருக்குது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குது. ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் இந்த அட்வென்ட் திருச்சபையில் இருக்கிற அனைவருக்கும் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயம் இருக்கிறது. எப்பங்க ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியும்? எப்போ ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியும்? ஒரு மனிதன் பாவமில்லாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பரம தெய்வத்தினுடைய குணத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஜீவித்தால் மாத்திரமே எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்ப ஒரு கேள்வி நம்ம வச்சு பார்ப்போம். இங்க அமர்ந்திருக்கிற நீங்களானாலும் சரி, நானாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளானாலும் சரி, பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? சரிங்க, பாவத்தை ஜெயிச்சிட்டோமா? ஏன் முடியல? என்ன காரணம்? ஒருவேளை ஒரு கிறிஸ்தவர் 40 வருடம் 50 வருடம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றார் அப்படின்னா அவருடைய பாவத்தை ஜெயிக்கிற போராட்டம் இந்த 40 வருடம் 50 வருடமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பாவத்தை ஜெயிப்பதற்கான வழியே இல்லை. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பாவரிக்கை ஜெபம் இல்லாத ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுதுங்களா? இல்லைங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாவத்தோடு ஜீவிக்கிற ஜீவியம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ பரலோகம் வரணும்னு ஆசைப்படுறியா? பரிசுத்தவானா மாறணும்னு ஆசைப்படுறியா? நீ வா, என்னுடைய வழி எங்க இருக்குதுன்னு பாரு. தேவனே, உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்ற வார்த்தைக்கு நாங்க ஆண்டவருடைய வழி எங்க இருக்குது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 அப்படின்னா அந்த பரிசுத்தரின் வழி இருக்கிற இடம் எதுங்களா? ஆசரிப்பு கூடாரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில பாவத்தோடு நீ போராடி கொண்டிருக்கிறியா? பாவத்தை ஜெயிக்க முடியலையா? ஆண்டவரே, இத்தனை வருடமாய் நான் தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறேன், ஆனா என் பாவத்தை என்னை விட்டு நீக்கவே முடியல ஆண்டவரே, நான் ரொம்ப போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற உள்ளங்கள் யாராவது இங்க இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசரிப்பு கூடாரத்துல வா. ஏன் ஆசரிப்பு கூடாரம் என்ன செய்யும்? ஒரு மனுஷன் பாவத்தோடு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போவான் அப்படின்னா அவனுடைய பாவத்தை மாத்திரம் ஆண்டவர் தனித்தனியாய் பிரித்து அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு சென்று அவன் திரும்பி வருகிற பொழுது பரிசுத்தவானாய் மாத்திரம்தான் ஒரு மனிதனால வர முடியும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலங்க பாவத்தை ஜெயிப்பதற்கான வழி இல்லையா ஆண்டவரே என்று கதறி அழுத நாட்கள் எல்லாம் ஆண்டவர் கொண்டு போன ஒரு சத்தியம் எது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை எந்த ஒரு ஆத்துமா புரிந்து கொள்கிறதோ அந்த ஆத்துமா பாவத்தை ஜெயிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளும். எந்த ஒரு ஆத்துமா ஆசரிப்பு கூடார சத்தியத்துக்குள்ளாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறதோ அந்த ஆத்துமா பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கும்படியான வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பார். பரலோகம் செல்லுனா 3 படிநிலை: நீதிமானாகுதல், பரிசுத்தவானாகுதல், மகிமைப்படுகிற அனுபவம். இந்த 3 அனுபவம் எங்க இருக்குது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதியில் இருக்குது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்.
ஒரு பாவி பிரகாரத்துக்குள்ள போகும்போதே அவனுடைய பாவத்தை ஆண்டவர் தனித்தனியா கழட்டி வச்சிடறார். அந்த பிரகாரத்துக்குள்ள நுழைந்த அந்த பாவி அடுத்த கட்டமாக ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறான். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அவனுடைய அனுபவம் நீதிமானாகுகிற அனுபவமும் பரிசுத்தமானாய் மாறுகிற அனுபவத்தையும் ஆசரிப்பு கூடாரம் சரியாய் கொடுக்கிறது. பரிசுத்தவானாய் மாறின மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது மகிமையின் குணத்தை அடைந்தவனாய் அவன் மாற முடியும் என்பதுதான் ஆசரிப்பு கூடார சத்தியம். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை கடந்த காலங்களில் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடார சத்தியத்துக்குள்ளாக நம்மளை அர்ப்பணித்திருப்போம் அப்படின்னா, நம்முடைய கரண்ட் சுச்சுவேஷனில் என்னவா இருந்திருக்கணும்? பாவம் இல்லாத ஜீவியமாக இருந்திருக்கணும். ஆனால் ஏன் நம்மளால் பாவம் செய்யாமல் வாழவே முடியலை? அப்போ என்ன காரணம்? ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்க வேண்டிய முறையில் நம்ம படிக்கலை. ஆசரிப்பு கூடார சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறையில் நீங்கள் நானும் புரிந்து கொள்ளவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவரை நாம இன்னும் பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, பாவத்தோடு போகிற ஒரு பாவி திரும்பவும் பாவத்தோடு வர முடியுமா? முடியாது இல்ல. அப்ப நாமும் பாவத்தோடு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்போம் அப்படின்னா நிச்சயமாகவே பரலோகத்தின் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகற்றுவார். அந்த பாவங்களை ஜெயிக்கிற வழி எங்க இருக்குது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு மனிதன் எத்தனை வருட கிறிஸ்தவனா இருக்கலாங்க. ஆனா அந்த கிறிஸ்தவனா இருக்கிற மனிதன் சிந்திச்சு பார்க்கணும். அவன் சிந்திக்க வேண்டிய சிந்தனை என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் நான் எத்தனையோ செய்தியை கேட்டிருக்கிறேன், இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில ஜெபம் இருந்திருக்கிறது, வேத வாசிப்பு இருந்திருக்கிறது, ஊழியம் இருந்திருக்கிறது, ஆனால் இந்த பாவமும் இருக்குதே எப்படி? தேவனை சந்தித்த ஒரு மனிதன் அவன் பாவத்தை அவனது நீக்கி இருக்க வேண்டுமே. ஆனா இன்னமும் பாவம் எனக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னா நான் இன்னும் எதுக்குள்ள பிரவேசிக்கல? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கவே இல்லை. அப்ப முதல் காரணம், நான் ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, பாவத்தை ஜெயிக்கிற வழி ஆசரிப்பு கூடாரம்பா. பாவம் இல்லாமல் ஜீவிக்கிற ஜீவியம் ஆசரிப்பு கூடாரம். பரிசுத்தவானாய் மாறுவதற்கான வழி இருக்கிற இடம் ஆசரிப்பு கூடாரம். தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற வழி எது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கிற ஒரு மனிதன் பாவத்தோடு அவனால் ஜீவிக்கவே முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் அவன் பாவத்தோடு அவனால் வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா கிறிஸ்து அவனுடைய பாவத்தை தனித்தனியா உடைச்சு எடுப்பாரு. அப்ப நான் இது வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை படிச்சிருக்கிறேனே அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு வேளை உங்களுக்கு வரலாம். நான் அதை தான் சொன்னேன், படிக்க வேண்டிய முறையில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய பாவத்தை நிச்சயமாய் தேவன் நம்மை விட்டு நீக்கியிருப்பார். நாம் தொடர்ந்து படிக்க பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கணும் அப்படின்னா, பாவம் நீங்கி பரிசுத்தவானாய் மாறணும் அப்படின்னா ஆசரிப்பு கூடார சத்தியம்தான் அதை செய்யும். முதல் காரணம். இரண்டாவது காரணம், நான் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ரொம்ப தேவையானது தெரியுங்களா? ஒரு சர்டிஃபிகேட்டில் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், பேருக்கு முன்னாடி எதை சேர்ப்பாங்க? ஒருவேளை இனிஷியல் இல்லை அப்படின்னா எதிரில் இருக்க என்ன கேட்பாங்க? ஏன் குழந்தைக்கு இனிஷியல் போடலை அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஒரு குழந்தைக்கு இனிஷியல் எவ்வளவு அவசியமோ அதே போல இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையுடைய இனிஷியல் எது தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரம். வில்லியம் மில்லர் எல்லா கணக்கும் சரியா போட்டாரு, எல்லா காரியத்தையும் சரியா செஞ்சாரு. ஆனா எதை புரிஞ்சுக்க அவர் தவறிட்டார் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தினுடைய தன்மை அவர் புரிந்து கொள்ள தவறினுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவர் ஏற்பட்ட அந்த மிஸ்டேக்ஸ் அங்க இருந்து தான் நம்முடைய திருச்சபை துவங்குச்சு. அப்ப மீதமான திருச்சபை இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையுடைய இனிஷியல் எதுங்க? ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் தெரியாத ஒரு விசுவாசி ஆண்டவருடைய சபையில் இருப்பாங்க அப்படின்னா அவங்க உண்மையாகவே செவன்த் டே அட்வென்டிஸ்டா இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய இனிஷியலே ஆசரிப்பு கூடாரம் தான் அப்படின்னா அந்த இனிஷியல் எவ்வளவு அவசியமோ அதே போல இந்த ஆசரிப்பு கூடார சத்தியமும் நமக்கு ரொம்ப அவசியம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. மூன்றாவது காரணம், நான் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை படிக்க வேண்டும் என்பதற்கு மூன்றாவது காரணம். அந்த மூன்றாவது காரணம் என்னன்னு பாருங்களேன். இன்னைக்கு மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாமே வெளிப்படுத்தல், தானியேல், தீர்க்க தரிசன புத்தகங்களை ரெண்டு காரியம் சொல்றாங்க. ஒன்று, அது புரியவே புரியாது, அது முத்திரையிடப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க.
இரண்டாவது, அப்படியே அந்த வெளிப்படுத்தல் தானியேல் புத்தகங்களை படிச்சாலும் தவறான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போறாங்க. ஏன் தானியேல் வெளிப்படுத்தல் புரியல தெரியுங்களா? அவங்களுக்கு அடிப்படையான ஒரு சத்தியம் புரியல. இந்த சத்தியம், ஆசரிப்பு கூடாரம் புரியல. ஆசரிப்பு கூடாரம் புரிந்தாதான் வெளிப்படுத்தல் தானியேல் புத்தகங்களே புரியும். உதாரணம் பாருங்களேன், தானியேல் 7வது அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த 7வது அதிகாரத்தில் வசனங்கள் இப்படி சொல்லுது, நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்ப மனுஷ சாயலுக்கு ஒப்பான ஒருவர் அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் இடம் மட்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதை தாண்டி நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு வசனம்லாம் சொல்லுது. இப்ப ஆசரிப்பு கூடாரத்தை படிச்சாதான் அங்க நியாய சங்கம்னா என்ன, புத்தகம்னா என்ன, புத்தகம் எங்க இருக்குது, இது எல்லா சத்தியங்களும் எங்க தான் தெரியும்? ஆசரிப்பு கூடாரத்தை படிச்சாதான் தெரியும். அப்ப ஏன் வெளிப்படுத்தல் தானியேல் புத்தகம் இந்த உலகத்தில் இருக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கு புரியல அப்படின்னா, அவங்க எதை புரிஞ்சுக்கல? ஆசரிப்பு கூடார சத்தியத்தை புரிஞ்சுக்கல. நீங்க எப்பயாவது வெளிப்படுத்தல் தானியேல் புத்தகங்களை படிக்கும்போது மூடி வைத்த அனுபவம் உண்டா? என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டுதே, இந்த வசனம் என்னதான் சொல்லுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி மூடி வைத்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டுங்களா? அப்படி இருக்கும் அப்படின்னா ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்காம தீர்க்க தரிசன புத்தகங்கள் புரியாது, வெளிப்படுத்தல் தானியேல் புரியாது. வெளிப்படுத்தல் தானியேல் புரியணும் அப்படின்னா எந்த சத்தியம் அவசியம்? ஆசரிப்பு கூடார சத்தியம் அவசியம். 4வது காரணம், நான் இன்னொரு காரணத்தை சொல்லிட்டு முடிக்க போறேன். 4வது காரணம், ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியம் மிக முக்கியம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற போகிறது, கம்மிங் கிரைசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்கள் எல்லாவற்றும் எங்க கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குது. உதாரணம், நுட்ப நியாய விசாரணை அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. இப்ப நுட்ப நியாய விசாரணையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த சத்தியம் அவசியம்? ஆசரிப்பு கூடாரம் அவசியம். நுட்ப நியாய விசாரணை எப்பங்க தொடங்குச்சு? எந்த வருஷம் தொடங்குச்சு? 1800 எப்படி தெரியும் 1844 தொடங்குச்சுன்னு? எப்படி தெரியும்? ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிச்சாதான் 1844 நுட்ப நியாய விசாரணை ஆண்டவர் துவங்கி இருக்கிறாருன்னு தெரியும். உதாரணம் பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நியாய தீர்ப்பு பரலோகத்தில் தான் நடக்க போகுது. யூடியூப் வீடியோ பார்க்குறாங்கல்ல, யூடியூப் வீடியோ பார்க்கும்போது சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், வலது பக்கத்தில் ஒரு பெருங்கூட்டம் இருக்கும், இடது பக்கத்தில் ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். ஒருத்தர் வருவார், புத்தகத்தை திறப்பார், இவருக்கு பேரை வாசிப்பாங்க. வாசித்த உடனே இல்லை நீங்கள் தீமை செஞ்சீங்க, அதனால் நரகத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு உடனே அவருடைய கையை தரன்னு பிடிச்சி எடுத்து கொண்டு போய் எங்கே போடுவாங்க? நரகத்தில் போடுவாங்க. ஒருவேளை அவர் நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னா அவர் பேரை வாசிச்சு நீங்க பரலோகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி எங்க அனுப்பிவிடுவாங்களாம்? பைபிள் சொல்லுதா இத? தீர்ப்பு எப்ப கொடுக்கிறார் ஆண்டவர்? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன். வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப பலன் 2ஆம் வரியில வருது அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி எது நடந்திருக்கணும்? விசாரணை நடந்திருக்கணும். உண்மைதானே? ஒரு பிள்ளை 12th எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க, இப்ப ரிசல்ட் வரணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதின பிள்ளைக்கு என்ன நடக்கணும்? பேப்பர் கரெக்ஷன் நடக்கணும். பேப்பர் கரெக்ஷன் இல்லாம ரிசல்ட் வருமா? அப்ப என்ன விஷயம்? நுட்ப நியாய விசாரணைன்னு ஒன்று துவங்கி இருக்குதுன்னு கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரியவே தெரியல. 1844 நுட்ப நியாய விசாரணை தொடங்கி இருக்குது அப்படின்னா என்ன பேர் தெரியுங்களா கொடுக்குறாங்க? த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கள்ள உபதேசம் அப்படின்றாங்க. ஏன் அவங்க அதை சொல்றாங்க? அவங்களுக்கு எந்த சத்தியம் தெரியல? ஆசரிப்பு கூடாரம் தெரியலங்க. ஆசரிப்பு கூடாரம் அவங்களுக்கு தெரியல. தெரியாம போனதுனால செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய உபதேசம் கள்ள உபதேசம்ன்றாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, நுட்ப நியாய விசாரணையை புரியணும் அப்படின்னா நம்ம எந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும்? ஆசரிப்பு கூடார சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். இரண்டாவது, இந்த உலகத்தில் இப்போ இந்த கரண்ட் காலங்களில், கரண்ட் சுச்சுவேஷனில்
செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் ஒரே விஷயம் தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன விஷயம் தெரியுங்களா? சண்டேலா சண்டேலா சண்டேலா. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருது, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருது, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருது. இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எந்த சத்தியம் அவசியம் தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரம் தான். ஆசரிப்பு கூடாரம் இல்லாம ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் புரியாது. ஆனா நம்முடைய மிஸ்டேக் ஒன்று நீங்க யோசித்து பாருங்க. எந்த சத்தியத்தை முதலாவது வைக்கணுமோ அதை வைக்கல, எந்த சத்தியத்தை இரண்டாவது வைக்கணுமோ அதை வைக்கல. இங்க தலைகீழா எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, இரண்டாவது இருக்கிற ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வந்து முதலாவது வைக்கிறாங்க, சாங்சுரி ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு போய் கடைசியா வைக்கிறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் சத்தியம் என்னன்னு ஒரு ஆத்மாவுக்கு தெரிஞ்சாதாங்க ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்னன்னே தெரியும். ஆசரிப்பு கூடாரமே தெரியல, அந்த ஆத்மாவுக்கு ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப வரக்கூடிய காலங்களில் நடைபெற போகிற சம்பவங்களை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த சத்தியம் அவசியம்? நுட்ப நியாய விசாரணையா இருந்தாலும் சரி, ஞாயிறு ஆசரிப்பு சட்டமா இருந்தாலும் சரி, இதை தாண்டி கிருபையின் கால முடிவு. எப்ப கிருபையின் காலம் முடியும்? எப்பங்க கிருபையின் காலம் முடியும்? புரியுற மாதிரி கேட்கிறேன். மரித்தோர்களுக்கான நியாய தீர்ப்பு எப்போ தொடங்குச்சு? உயிரோடு உள்ளவர்களுக்கான நியாய தீர்ப்பு எப்போ தொடங்க போகிறது? இந்த சத்தியத்தை எது சொல்லி கொடுக்கும்? யாருக்கா தெரியுங்களா? உயிரோடு உள்ளவர்களுக்கான நியாய விசாரணை எப்போ தொடங்கும்? எப்பங்க? அதை படிக்கணும் அப்படின்னாலும் எந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்? ஆசரிப்பு கூடாரம் புரியணும். ஆசரிப்பு கூடாரம் படிச்சாதான் 1844 யாருக்கு நுட்ப நியாய விசாரணை தொடங்குச்சு, மரித்தோர்களுக்கு எப்ப தொடங்குச்சு, உயிரோடு உள்ளவர்களுக்கு எப்ப தொடங்கும், கிருபையின் காலம் என்பது என்ன, கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்ற காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு சத்தியத்துக்குள்ள அடங்கியிருக்குது? ஆசரிப்பு கூடாரம் என்ற சத்தியத்துக்குள்ள அடங்கியிருக்கிறது. நான் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம திருச்சபைக்குள்ளாகவே சில குழப்பமான சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிற உபதேசங்கள் உலாவி கொண்டு வருகிறது. அது சரியானதா என்பதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் எனக்கு எந்த சத்தியம் அவசியம்? ஆசரிப்பு கூடார சத்தியம் ரொம்ப அவசியம். இந்த உலக முடிவுக்கு முன்பதாக கடைசி 7 வாதைகள் இந்த பூமியில் வரப்போவதில்லை. 7 வாதைகளை குறித்து ஆசரிப்பு கூடாரம் சொல்லுமா? என்னங்க நினைக்கிறீங்க? கடைசி 7 வாதையை குறித்து ஆசரிப்பு கூடாரம் சொல்லுமா சொல்லாதா? தானியேல் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாங்களா? ஒரு மிக முக்கியமான வார்த்தை அங்கே வருது. ஆசரிப்பு கூடாரத்தில் நடைபெறுகிற சம்பவம் தான், கொஞ்சம் வாசிப்போம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். மிகாவேல் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனா உலகத்துக்கு மிகாவேல் யாருன்னு தெரியல. இப்ப இயேசு கிறிஸ்து மிகாவேல். அவர் உட்கார்ந்தாராம். உட்கார்ந்தவர் என்ன செய்ய போறாராம்? எழுந்திருக்க போறாராம். கிறிஸ்து எப்பங்க உட்கார்ந்தாரு? நுட்ப நியாய விசாரணை எப்ப தொடங்குச்சோ அப்ப பிதாவின் வலது பரசத்துல உட்கார்ந்தாரு. எப்ப எழுந்திருப்பாரு? எப்ப நுட்ப நியாய விசாரணை பரிந்து பேசுதலின் ஊழியம் முடியுதோ அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? எழுந்திருப்பார். அவர் எழுந்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பைபிள் சொல்லுது. அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அந்த ஆபத்து காலம் எது அப்படின்னா வாதை. உலக வரலாற்றில் இல்லாத ஒரு பேரழிவு கடைசி 7 வாதைகள். அந்த 7 வாதைகள் எப்ப வரும் என்பதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த சத்தியம் அவசியம்? ஆசரிப்பு கூடாரம் அவசியம். அப்ப ஆசரிப்பு கூடாரம் இல்லாம நம்ம அட்வென்ட் திருச்சபையில் இருக்கிற எந்த உபதேசத்தையும் நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு ஏன் நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியல? இன்னைக்கு நம்மால ஏன் இந்த விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்க முடியல? நம்மால ஏன் எதிர்கால சம்பவங்களை தைரியமா இது நடக்க போகுதுன்னு சொல்ல முடியல அப்படின்னா, நம்ம இன்னும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீங்களும் நானும் ஒருபோதும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. நீங்களும் நானும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பா வேதாகமத்தில் எத்தனையோ விலையேற பெற்ற சத்தியங்கள் உண்டு, ஆனா
மந்தைக்கு தேவையானது நிகழ்கால சத்தியம். ஆண்டவர் சமூகத்தில் இந்த வாரம் முழுவதும் ஜெபித்தம் பாருங்க. ஆண்டவரே, இந்த வாரத்துக்கு என்ன படி அளக்க போறீங்க, இந்த வாரத்துக்கு என்ன ஆண்டவரே கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் கொடுத்த சத்தியம் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் படிக்கும் பொழுது ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்லி 4 காரணங்களை பார்த்தோம். இறுதியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வாக்கியம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வாக்கியம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யாரை வணங்குவாங்க? எதை வணங்குவாங்க? மிருகத்தின் முத்திரை, மிருகம். அப்ப வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மிருகத்தை யார் தெரியுமா வணங்குவாங்க? வசனம் சொல்லுது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராத. அப்ப மிருகத்தின் முத்திரை யாரு வணங்குவாங்கன்னா, ஜீவ புஸ்தகத்துல பெயரே இல்லாதவங்க தான் அதை வணங்குவாங்களாம். இப்ப ஜீவ புஸ்தகம் எங்க இருக்குது? எங்கெங்க இருக்கு ஜீவ புஸ்தகம்? 3 புத்தகம் இருக்குது இல்லைங்களா? என்னென்ன புத்தகம்? ஜீவ புஸ்தகம், பாவ புஸ்தகம், ஞாபக. இந்த 3 புத்தகம் எங்க இருக்குது? எங்கெங்க இருக்குது? எல்லாம் பாப்கார்ன் சாப்பிட்றீங்க. 3மே எங்க இருக்குது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருக்குது. தானியேல் 7வது அதிகாரம் சொல்லுது, சிங்காசனம் அமர்த்தப்பட்டது, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்ப இந்த 3 புத்தகங்களும் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருக்குது. அப்படின்னா ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்குதா இல்லையா என்பதை எந்த சத்தியத்தை படிச்சாதான் புரியும்? ஆசரிப்பு கூடாரத்தை படிச்சாதான் புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 8வது வாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:8. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராதது போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து. யாருங்க மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க? மிருகம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ராஜா, ராஜ்யம், எந்த ராஜா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த மிருகத்தை பார்த்து யார் ஆச்சரியப்படுவாங்க? யாருங்க? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏன் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க ஏன் ஆச்சரியப்படலை அப்படின்னா, அவங்க எந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க? ஆசரிப்பு கூடார சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆசரிப்பு கூடார சத்தியத்தை அறிந்துகிட்டபடினால மிருகம்னா யாருன்னு தெரியும், அந்த மிருகம் கொண்டு வரப்போகிற தந்திரங்கள் தெரியும், அந்த மிருகத்தினால் வரப்போகிற விளைவுகள் தெரியும். எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிச்சதுனால இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிருக்கிற எல்லா நபர்களுக்கும் அது தெரியும். தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 3 வாசிக்கலாமா? ஞானவான்கள் 2 வாஸ்து 3 வாங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்தி எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஞானவான்களாய் மாற வேண்டுமானால், ஆத்தும அறுவடை செய்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரோடு பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் நானும் விருப்பப்பட வேண்டுமே ஆனால், நீங்கள் நானும் ஒரு சத்தியத்தை அறிஞ்சிருக்க வேண்டும். அந்த சத்தியம் எது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை புரிந்து கொள்கிற நமக்கு வசனம் 1 நான் வாசித்து முடிக்க போறேன். ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொல்லி, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். யார் விடுவிக்கப்படுவாங்களாம்?
புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, புஸ்தகம் என்பது ஜீவ புத்தகம். ஜீவ புத்தகத்தில் யார் பேர் இருக்குதோ அவங்க மாத்திரம்தான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையில் ஒருவேளை மரித்திருந்தாங்கன்னா உயிர் தடைவாங்க, ஒருவேளை உயிரோடு இருக்கிறாங்கன்னா மறுமாக்கப்படுவாங்க. மற்ற யாரும் உயிரடையவோ மறுரூபம் முடியவே முடியாது. அப்போ நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா? எப்படி நான் அதை அறிந்து கொள்வது? அதை அறிந்து கொள்வதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து படிக்க போகிறோம். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்க. சாத்தானுக்கு எப்போ ரொம்ப கோபம் வரும் தெரியுங்களா? எப்போ சொல்லுங்க பார்ப்போம். அவனுடைய கோபம் பன்மடங்கு. ஏற்கனவே அவன் கோபத்தோடு தான் இறங்கி இருக்கிறான். ஆனால் பன்மடங்கு கோபம் அதிகரிக்குமா எப்போ தெரியுங்களா? வசனம் சொல்லுது, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று வசனம் சொல்லுது இல்ல. அவனுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு கொஞ்ச காலம் தான் அப்படின்னு? ஏன்னா கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எந்த பகுதிக்கு வந்துட்டாரு? 3ஆம் பகுதிக்கு வந்துட்டாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறாரு. இப்போ அவர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, எழுந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்துட்டாருன்னா யாருக்கு முடிவு? ஒட்டுமொத்த பாவத்தையும் கொண்டு வந்து யார் தலையில் வைப்பார்? சாத்தானுடைய தலையில் வைப்பார். இல்லை, அவனுக்கு தெரியுது ஆசரிப்பு கூடார சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா ஒரு ஆத்துமா இயேசுவை போல மாறிடும். ஆசரிப்பு கூடார சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா ஒரு திருச்சபை எலும்பு ஊழியம் செஞ்சிடும். ஆசரிப்பு கூடாரத்தை புரிஞ்சுக்கிட்டா ஒரு ஆத்துமா பரிசுத்தவானா மாற முடியும். அதனால் அவனுடைய கோபம் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரன்னு ஒரு சத்தியத்தை எப்போ நம்ம தொடுகிறோமோ அப்போ எல்லாம் அவனுடைய கோபத்தின் பன்மடங்கை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இங்கே உட்காந்துட்டு இந்த ஆரம்ப ஆராதனையில் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது எப்படி கேட்குறீங்களோ தெரியாது. நான் ஒன்று மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்து உறங்கி கொண்டிருந்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய புத்தகத்தில் அது குறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தேவையில்லாமல் இந்த காலங்களில் இந்த சத்தியத்தை கொடுக்கல. ஒரு வாரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்திருக்கிற ஆண்டவர் எந்த சத்தியத்தை திருச்சபை கொடுக்கணும்? நீங்களும் நானும் செய்து வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் எங்க குறித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஞாபக புஸ்தகத்தில் இருக்குது. அதை மறந்து விட வேண்டாம். வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.